ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 121வது தலைப்பு. தனிப்பிரிவாகாத நவீன மதத் தலைவர்கள். சனாதனமான ஆச்சாரிய பீடமொன்றில் நான் இருப்பதால் நான் இந்த விஷயத்தை சொன்னால் உடனே வெஸ்டட் இன்ட்ரஸ்ட், சுயநல நோக்கம் என்ற கண்டனம் வரும். வந்தாலும் வரட்டும் என்றுதான். மனசில் படுவதை சொல்லாவிட்டால் தோஷம் என்பதால் சொல்கிறேன். இப்போது அநேக சுவாமியார்கள் தோன்றியிருக்கிறார்கள். இவர்கள் இந்து மதம் என்ற பேரண்ட் பாடியிலிருந்து, மூலஸ்தானத்திலிருந்து தாங்கள் பிரிந்து போய் சீர்திருத்த மதம் தனியாக ஆரம்பித்திருப்பதாக காட்டிக்கொள்வதில்லை. அதாவது இவர்கள் பெயரிலும் ஸ்தாபனம், மிஷன் ஏதாவது இருந்தாலும் அதை ஹிந்து மதத்தின் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வெளியாக பிரம்ம சமாஜ், ஆரிய சமாஜ் என்று அநேக சீர்திருத்த இயக்கங்கள் தனியாக இருப்பது போல காட்டிக்கொள்வதில்லை. சம்பிரதாயமாக வந்துள்ளதும் இன்றும் பெரும்பாலான ஜனங்கள் விட்டுப்போக தைரியமில்லாமல் ஒட்டி கொண்டிருக்கிற மாதிரி இருப்பதுமான ட்ரெடிஷனல் இந்து மதத்தின் பிரதிநிதிகளாகவே தங்களை இந்த சுவாமிஜிகள் சொல்லிக்கொள்கிறார்கள். நம்முடைய வேதாந்தம், இதிகாசம் இவற்றை பற்றி நன்றாக பிரசங்கம் செய்தும் புஸ்தகம் போட்டும் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். நம்முடைய பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள். பஜனையிலிருந்து யோகம் வரையில் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கிற போது ட்ரெடிஷனலாக வந்துள்ள எங்களை போன்ற தர்ம பீட்டங்களை விடக்கூட இவர்கள்தான் மத பிரச்சாரத்துக்காக நிறைய பண்ணி மறுமலர்ச்சி என்கிறார்களே, அப்படி சமய விஷயத்தில் ஜனங்களை சக்தியோடு திருப்பி வருகிறார்கள் என்று தோன்றுகிறது. அப்படிப்பட்ட கூட்டம் இவர்களிடம் சேருகிறது. இவர்களில் சிலருக்கு விசேஷ வாக்குவன்மை இருக்கிறது. ஆத்மார்த்தமான விஷயங்களை பொது ஜனங்கள் ரசித்து கேட்கும் விதத்தில் அழகாகவும் மனசில் பதியும்படியும் எடுத்துச் சொல்கிறார்கள். இன்னும் சில பேருக்கு வியாதி, வக்கை, வேறே ஏதோ கஷ்டம், ஆபத்து என்றால் அதை தீர்த்து வைக்கிற சக்தி இருக்கிறதென்று போகிறார்கள். சித்திகள் உள்ளவர்களாக இப்படி சிலர் இருக்கிறார்கள். அவர்களிடம் போகிறவர்கள் இம்மாதிரி லாபங்களை பெறுவது மட்டுமில்லாமல் சில சமயானுஷ்டானங்களையும் பின்பற்ற ஆரம்பிக்கிறார்கள். ஆகையால் பிராச்சீனமான தர்ம பீட்டங்களில் இல்லாமல் தனியாக தோன்றியிருக்கிற சாமியார்களாலும் மதத்துக்கு நல்லது நடந்துதான் வருகிறது. மனஸ் விட்டு சொன்னேனானால் எங்களை போன்ற சனாதன ஆச்சார பீட்டங்களை கட்டுப்பெட்டி என்று படிப்பாளிகளும் தேச தலைவர்களும் திருப்பி திருப்பி சொல்லி புது ஜெனரேஷன்களுக்கு ஒரு ப்ரிஜுடிஸே உண்டாக்கியிருந்த சந்தர்ப்பத்தில் ஜனங்கள் அடிநாஸ்தியமாக போகாமல் ஏதோ கொஞ்சமாவது மத விசுவாசம் பெற்றதற்கு காரணமே இந்த தனி சுவாமிஜிகள்தான் என்று கூட சொல்லலாம். சித்தாகத்தான் இருக்கட்டும், வேறு ஏதோ சக்தியாகத்தான் இருக்கட்டும், 4 பேருக்கு கஷ்டத்தை போக்குகிறார்கள். அதோடு அவர்களை கொஞ்சம் பயபக்தியில் தூண்டிவிடுகிறார்கள். ஆத்ம விஷயங்களை பேசியும் எழுதியும் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள் என்பதற்காக இவர்களை பற்றி நல்லதாகத்தான் நினைக்க வேண்டும். இது ஒரு நல்ல தொழிலாயிருக்கிறதே என்று போலிகளும் கிளம்பி இருக்கலாம். ஜனங்கள் அவர்களிடம் ஏமாந்தும் போகலாம். தடுக்கி விழுந்த இடமெல்லாம் ஒரு டிவைன் மெசஞ்சர், திவ்ய தூதர், மெஸ்ஸையா, இறைவன் அனுப்பி வைத்த லோக ரக்ஷகர், தெய்வாம்சமே பெற்றவர் என்று ஏதாவது ஒன்று சொல்லிக்கொண்டு பல பேர் இருந்தால் ஜெனுயினாக இருக்க முடியுமா என்று ஜனங்களுக்கும் கலக்கம். ஆனாலும் எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று பாவம் அங்கேயும் ஓடுகிறார்கள். இப்படியே ஒரு பக்கம் வெளி தேசத்தவர்களும் குருதோம், சுவாமிதோம் என்று கேலி பண்ணிக்கொண்டே இன்னொரு பக்கம் கூட்டம் கூட்டமாக
இவர்களிடம் வந்து சிஷ்யர்களாகிறார்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.